ஷாலினி எங்க காணோம்? அப்பவே கிளம்பிட்டேன்னு ஃபோன் பண்ணா எப்படியும் இப்ப வந்துருவா. ஹாய். வா ஷாலினி. எனக்கு ஆயுசு 100 டி. உனக்காக தான் காத்துட்டு இருந்தோம், சீக்கிரம் எடு. ஏய் அவசரப்படாத, இருடி. நீ மெதுவாவே எடு. இந்த டி தீபாவுக்கு. இது பி பிரியா. இந்த டி துர்காவுக்கு. இந்த ஆர் ராணிக்கு. இந்தா. சூப்பர். இந்த எஸ் ஷாலினி எனக்கு. ஏய் இருங்க இருங்க இருங்க, எல்லாரும் ஒரே டைம்ல ஓபன் பண்ணலாம். வாங்க. ரெடி, 1 2 3. வாவ், சூப்பர் டி. சூப்பரா இருக்கு. ஏய் உண்டு காட்டு. நல்லா இருக்குல்ல? ஏய் நல்லா இருக்குல்ல? சூப்பர். நல்லா இருக்குல்ல? என்னடி இது இப்போ? உன் மோதிரத்தை விட்டுட்டு அவளோடதே பாத்துட்டு இருக்க? இல்ல, எனக்கு என்னமோ என்னோட ரிங்க விட துர்காவோட ரிங்கு தான் நல்லா இருக்குன்னு தோணுது. எல்லாமே ஒரே வெயிட், ஒரே டிசைன் தான். ஒரே கடையில தான் ஆர்டர் பண்ணது. அது எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு என்னமோ துர்காவோட மோதிரம் தான் பெட்டரா இருக்கும்னு தோணுது. துர்கா, உன்னோடத கழட்டி கூட. என்னடி இப்படி பேசுற? எல்லாம் ஒண்ணுதானே. அது மட்டும் இல்ல, இது என் விரல் அளவுக்கு செட் ஆயிடுச்சு. அது எப்படி உனக்கு செட் ஆகும்? நம்ம 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே அளவுதான். நீ கழட்டி தான் கூட ஒரு வாட்டி போட்டு பாக்குறேன். உனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குடி. எப்ப பார்த்தாலும் துர்கா கிட்ட போட்டி போட்டுக்கிட்டே இருக்க. பிரியா விடு, அவ ஆசைய எதுக்கு கெடுக்கணும்? இங்க பாரு, இதுக்கு தானே ஆசைப்பட்ட. இந்தா அத கொடு. ஏய், எனக்கு இது நல்லா இருக்கு. இது நானே வச்சுக்கிறேன், நீ அதே வச்சுக்கோ. ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இப்ப சந்தோஷமா? டபுள் சந்தோஷம்டி. இந்த வருஷத்தோட நம்ம காலேஜ் முடிக்க போறோம். ராணி கொடுத்த ஐடியால நம்ம 5 பேரோட ஞாபகமா இந்த மாதிரி ரிங் ரெடி பண்ணிருக்கோம். அதனால எல்லாரும் ராணிக்கு ஒரு கிளாப் பண்ணிடுவோம். தேங்க்ஸ் தேங்க்ஸ். சரி, அப்புறம் இன்னொரு விஷயம். ஃபியூச்சர்ல நம்ம எங்க எப்படி இருப்போம்னு தெரியாது. எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம மீட் பண்ணுவோம்னு தெரியாது. நம்ம நட்ப, நம்ம குரூப்ப காட்டி கொடுக்கிற அடையாளமா இந்த மோதிரம் இருக்கும்.